ஓம் சாந்தி. 4/12/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது தந்தையிடமிருந்து தெய்வீக திருஷ்டி கிடைத்துள்ளது. அந்த தெய்வீக திருஷ்டியின் மூலம்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பார்க்க முடியும். கேள்வி: டிராமாவின் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள் மற்ற எந்த ஒரு அறிவுரையை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள்? பதில்: டிராமாவில் என்னென்ன நடந்து முடிந்துள்ளதோ அது மீண்டும் அப்படியே மிகச் சரியாக திரும்பவும் நடைபெறும் என்பதை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் பக்தியை விடுவதற்கான அறிவுரை தரமாட்டார்கள். எப்போது அவர்களின் புத்தியில் ஞானம் நல்லபடியாக பதிந்து விடுகிறதோ அப்போது நாம் ஆத்மா, நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எப்போது எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கிடைத்து விடுகிறதோ அப்போது எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாமாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. ஆத்மா என்ற தனது சுய தர்மத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார். ஏனென்றால் இதையோ குழந்தைகள் அறிந்துள்ளனர். ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையைத்தான் ஆத்மா என்று சொல்கின்றனர். அவர் சுப்ரீம் என்று மட்டும் சொல்லப்படுகிறார். சுப்ரீம் ஆத்மா அல்லது பரம ஆத்மா என்று சொல்கின்றனர். பரமாத்மா நிச்சயமாக உள்ளார். பரமாத்மா இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். பரம ஆத்மா என்றால் பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களையும் விட மிகவும் மேலான ஆத்மா. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. குழப்பமடையக்கூடாது. ஏனென்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஆத்மாதான் கேட்கிறதில்லையா? ஆத்மா மிகச்சிறிய, மிக சூட்சுமமான, கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சூட்சுமமானது. ஆத்மாவை இந்த கண்களால் பார்த்தவர் என்று எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது. பார்க்க முடியும், ஆனால் திவ்ய திருஷ்டியின் மூலமாக மட்டுமே. அதுவும் டிராமாவின் திட்டப்படிதான். நல்லது. யாருக்காவது ஆத்மாவின் சாட்சாத்காரம் ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி மற்ற பொருட்கள் பார்க்கப்படுகிறதோ அதுபோல பக்தி மார்க்கத்திலும் ஏதாவது காட்சி சாட்சாத்காரம் கிடைத்தது என்றால் இந்த கண்களால் தான் அந்த திவ்ய திருஷ்டி கிடைக்கிறது. அதன் மூலம் உயிரோட்டமுள்ள ரூபத்தில் பார்க்கின்றனர். ஆத்மாவுக்கு ஞானக்கண் கிடைக்கிறது என்றால் அதன் மூலம் பார்க்க முடியும். ஆனால் அதுவும் தியானத்தில், பக்தி மார்க்கத்தில் அதிக பக்தி செய்கின்றனர். அப்போது சாட்சாத்காரம், அதாவது காட்சி கிடைக்கிறது. எப்படி மீராவுக்கு காட்சி கிடைத்தது? நாட்டியமாடினார். வைகுண்டம் அப்போது இல்லை. அச்சமயம் 500-600 ஆண்டுகளாக இருக்கக்கூடும். அப்போது வைகுண்டம் இருந்ததில்லை. எது நடந்து முடிந்ததோ அதை திவ்ய திருஷ்டி மூலம் பார்க்க முடியும். அதிக பக்தி செய்து செய்து முற்றிலும் பக்திமயமாக ஆகி விடுவார்களானால் காட்சி கிடைக்கிறது. அதன் மூலம் முக்தி கிடைப்பதில்லை. முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி பக்தியிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாகும். பாரதத்தில் எவ்வளவு ஏராளமான கோயில்கள் உள்ளன. சிவனுடைய லிங்கத்தை வைக்கின்றனர், பெரிய லிங்கத்தையும் வைக்கின்றனர், சிறியதையும் வைக்கின்றனர். இப்போது இதையோ குழந்தைகள் அறிவார்கள். எப்படி ஆத்மா உள்ளதோ அதுபோல பரமபிதா பரமாத்மாவும் இருக்கிறார். அளவு அனைவருக்கும் ஒன்றுதான். எப்படி தந்தையோ அப்படி குழந்தைகளும் உள்ளனர். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஆத்மாக்கள் இந்த சரீரத்தில் நடிப்பதற்காக வருகின்றனர். இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இவை ஒன்றும் பக்தி மார்க்கத்தின் கட்டுக்கதைகள் அல்ல. ஞான மார்க்கத்தின் விஷயங்களை ஒரு தந்தை மட்டுமே வந்து புரிய வைக்கின்றார். முதலில் புரிய வைப்பவர் எல்லையற்ற தந்தை. நிராகாரமாகவே உள்ளார். அவரை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவரையோ சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுகின்றனர். இது ஒன்றும் சரியல்ல. தந்தையை அழைக்கின்றனர், மிகவும் அன்போடு அழைக்கின்றனர். பாபா, நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது உங்களிடம் மட்டுமே நாங்கள் பலியாவோம் என்று சொல்கின்றனர். எனக்கு நீங்கள் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது என்று சொல்கின்றனர். ஆகவே நிச்சயமாக அவரை நினைவு செய்ய வேண்டும். அவர் தானே வந்து சொல்கின்றார், குழந்தைகளே என்று.
ஆத்மாக்களுடன் தான் பேசுகின்றார். இது ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது, பாடப்படவும் செய்கிறது. ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து இருந்து விட்டனர் என்று. இதுவும் சொல்லப்பட்டுள்ள ஒரு கணக்காகும். நீண்ட காலமாக ஆத்மாக்கள் தனியாக இருக்கிறீர்கள். நீங்கள்தான் பிறகு இச்சமயம் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள், மீண்டும் தங்களின் ராஜயோகத்தை கற்பதற்காக. இந்த ஆசிரியர் ஒரு சேவகர் ஆவார். ஆசிரியர் எப்போதுமே கீழ்ப்படிந்த சேவகராக இருப்பார். பாபாவும் சொல்கிறார், நானோ குழந்தைகள் அனைவருக்கும் சேவகனாக இருக்கின்றேன். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. கண்களை குற்றமற்றதாக, அதாவது தூய்மையானதாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் ஆவோம். குற்றமான பார்வை வைக்க முடியாது என்பது எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும். 2. சரீர நிர்வாகத்திற்காக கர்மங்கள் செய்து கொண்டே புத்தியின் நினைவை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். வரதானம். பாபா என்ற சொல்லின் நினைவின் மூலம் காரணத்தை நிவாரணமாக மாற்றக்கூடிய சதா ஆடாது அசையாதவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருப்பினும், அது எத்தனை அமைதியற்ற சூழ்நிலையாக இருப்பினும், பாபா என்று சொல்லி அசையாதவராக, உறுதியான மனோநிலை உடையவராக ஆகுங்கள். எப்பொழுது சூழ்நிலையின் சிந்தனையில் சென்று விடுகிறீர்களோ அப்பொழுது கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ஒருவேளை காரணத்திற்கு பதிலாக நிவாரணத்தில் சென்று விடுவீர்கள் என்றால் காரணமே நிவாரணமாக ஆகிவிடும். ஏனெனில் மாஸ்டர் சர்வசக்திமானாகிய பிராமணர்களுக்கு முன்னால் சூழ்நிலை என்பது எறும்புக்கு கூட சமமானதில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று யோசிப்பதற்கு பதிலாக எது நடந்ததோ அதில் நன்மை நிறைந்திருக்கிறது, சேவை அடங்கி இருக்கிறது என்று எண்ணுங்கள். ரூபம் சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் அதிலே சேவை அடங்கி இருக்கிறது. இந்த ரூபத்தில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் சதா ஆடாத அசையாதவராக இருப்பீர்கள். ஸ்லோகன். ஒரு தந்தையின் தாக்கத்திலே இருப்பவர்கள் எந்த ஒரு ஆத்மாவின் தாக்கத்திலும் வர முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத நிலை, அதாவது கர்மங்களை வென்ற மனோநிலையை பலனாக அடைவதற்கு சதா சாட்சியாளராக ஆகி கர்மங்களை செய்யுங்கள். சாட்சியாளர் என்றால் சதா விடுபட்ட மற்றும் அன்பான மனோநிலையில் இருந்து காரியம் செய்வது. அலௌகீகமான ஆத்மாவாக இருக்கின்றேன், நான் அலௌகீக அனுபவத்தை செய்யக்கூடிய, அலௌகீக வாழ்க்கை எனும் உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற இந்த போதை இருக்கட்டும். காரியங்கள் செய்து கொண்டே இந்த பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். அப்பொழுது கர்மாதீத மனோநிலையை பலனாக பெற்று விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.